கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 13/7/2025 27/11/2025 வரைக்கும் சனியானவர் பார்த்தீங்கன்னா மீன ராசியில வக்ரமாக இருக்கிறார். இந்த மீன ராசியில வக்ரமாக இருக்கிற சனி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 1 மற்றும் 2ஆம் இடத்துக்குரிய அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார். அதனால நிச்சயம் உங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் பார்த்தீங்கன்னா கெட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதோட அவர் 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நிதானத்தோடு செய்வது ரொம்ப நல்லது. எதிலுமே பார்த்தீங்கன்னா நீங்க அவசரப்படக்கூடாது. நிதானத்தோடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். அதோட உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிக்குமான உறவுகள்ல பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த சனியானவர் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்திற்குரிய அதிபதி. அவர் வக்ரமாக இருக்கிறதுனால குடும்பத்துல நீங்க பேசுற பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது குடும்பத்துல இருக்காது. முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பேசுற பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தனக்காரகனான குருவினுடைய பார்வையானது தனஸ்தானத்துல விழுவுறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வருமானங்கள் வரும். அதே நேரத்துல 2ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால வந்த வருமானங்கள் பாத்தீங்கன்னா வந்த வேகத்திலே செலவுகள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் என்பது இந்த சமயத்தில் எதிர்பார்க்க முடியாது. தங்கம் வாங்குவதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வப்போது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா சோம்பேறித்தன்மை என்பது பிறக்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சோம்பலை தவிர்த்து படிப்பது ரொம்ப நல்லது. இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அவர்களுடைய படிப்புல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் சோம்பல் தன்மை என்பது அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. தந்தை வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. காதலிக்கிற மகர ராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பது கடினம். அதே நேரம் உங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்பமே சரி பார்த்துக் கொள்வது நல்லது. இல்லை என்றால் பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த சனியானவர் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவ்வப்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்னன்னா 12ஆம் இடத்துல விழுவுறதுனால பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு தொந்தரவு கொடுக்காது. நிறைய மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கு பாத்தீங்கன்னா நிறைய தடைகள் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்னன்னா இந்த 12ஆம் வீட்டுல விழுகுது. அதுவும் இல்லாம அந்த 12ஆம் வீடு பாத்தீங்கன்னா குருவோட வீடு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருதோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வரும். பிரச்சனைகள் எல்லாமே விலகி நீங்க நல்லபடியா என்னன்னா வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட இந்த வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய சுப செலவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சனியினுடைய வக்ர காலத்துல மகர ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் பாத்தீங்கன்னா காத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செலவுகளை ரொம்ப கம்மி பண்ணுவது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.